ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது நான் காலேஜ் முடிச்சுட்டு சம்மர் ஹாலிடேஸில் இருக்கேன். ஸோ ஒய் நாட் ஒரு வீட்டில் இருக்கனால ஒரு கபோர்ட் டூர் போடக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா என்னோட மனசில் உதயமாயிடுச்சு. ஸோ உதயமானதை ஏன் விடணும்? அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு எதை காட்ட போகிறேன்னா மை கபோர்ட். வாங்க பார்க்கலாம். திஸ் இஸ் மை கபோர்ட். இன்றைக்கி இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கபோர்டுக்கு வெளியே என்னடா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். எனக்கு இந்த சிங்கரை ரொம்ப பிடிக்கும். அண்ட் எங்கள் காலேஜில் ஒரு ஃபேர் போட்டப்போ இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் நிறையா இருந்தது. ஸோ நான் அதை வாங்கி ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா இது எங்கள் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் டே, நான் செகண்ட் இயர் படிக்கும்போது எவ்வாறான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அந்த எவ்வாறா ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனோட ஒரு கார்டு அண்ட் காலேஜ் ஃபேரில் இது அவங்க எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த காமர்சியன்ஸ் அடிப்போலி, அதுக்கப்புறம் ஐ எம் ஆல் புக், அதெல்லாம் என்னோடய ஃப்ரெஷர்ஸ் டேக்கு என்னோடய டிபார்ட்மெண்ட் எனக்கு கொடுத்தாங்க. இப்போது உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? டாயிங் டாயிங். ஸோ இந்த கபோர்ட் தான் ஃபஸ்ட்டு ஷெல்ஃபு. இதெல்லாம் என்னோடய ட்ரெஸ்ஸஸ். இந்த காமதேனு படம் வச்சுக்கிட்டா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது, உடம்புல நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லி என்னோடய அம்மாவும் ஆயாவும் சொன்னாங்க. அதனால இந்த காமதேனு படம் வச்சுருக்கேன். மேலே ட்ராவல் பண்ணும்போது போடுறதுக்கு நெக் பில்லோ இருக்குது. அதுக்கப்புறம் அந்த காது குளிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹெட் பேண்டு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது நான் கொடைக்கானல் போயிருந்தபோது வாங்கின ஒரு சின்ன ஸ்லிங் பேக் மாதிரி. இது ஏதாவது ஃபங்க்ஷன் ட்ரெஸ்ஸஸ் போட்டு அது போடுற ஒட்டியானோ. அண்ட் இதெல்லாம் எங்கள் அம்மாவோட சாரீ கலெக்ஷன்ஸ். எங்கள் அம்மாவோட கபோர்ட் தனியாக இருக்குது. பட் அவங்க சாரீ மட்டும் வார்ட்ரோப்பில் தொங்க விடணும், பட்டு சாரின்றனால இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னோடய ட்ரெஸ்ஸஸ். ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப் ஃபுல்லாக என்னோடய ட்ரெஸ்ஸஸ், செகண்ட் ஷெல்ஃப் ஃபுல்லாகவும் என்னோடய ட்ரெஸ்ஸஸ் தான். பட் கொஞ்சோண்டு என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் என்னோடய சென்ட் கலெக்ஷன்ஸு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஜுடியோலலாம் பில்லிங் கவுண்டரில் இருக்கும்ல அந்த சென்ஸு. அதெல்லாம் என்னோடய ஆர்னமெண்ட்ஸ். ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்னால் போட்டுக்கிறதுக்கு. அப்புறம் தோடு, நான் எப்போயுமே ஒரு சிங்கிள் தோடு, தங்கத்தோடு தான் போடுவேன், அதை கழட்ட மாட்டேன். பட் ஆனால் நிறையா வாங்கி வச்சுப்பேன். அதை பார்க்க வாங்கி வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கி வச்ச ஸ்டாக் எல்லாம் இதில் இருக்குது. அண்ட் இதெல்லாம் என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ், ஸ்க்ரன்ச்சீஸ், பேண்ட்ஸு, அதெல்லாம் இங்கே இருக்குது. அண்ட் இதெல்லாம் பவுடர்ஸ், அதுக்கப்புறம் சானிட்டரி நாப்கின்ஸ், அதெல்லாம் அந்த ஓரம் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் காலியாக எடுத்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஓரம் வச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஷெல்ஃப் போகலாம். ஓகே, திஸ் இஸ் மை ஃபேவரட் செக்ஷன். இதுதான் என்னோடய புக்ஸு, நோட்ஸு எல்லாமே. இங்கே ஓரம் இருக்கிறது என்னோடய எசென்ஷியல் ஆயில். வீக்லி ஹேர் ரொட்டீனுக்கு நான் இது யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னோடய கிளாஸஸ், என்னோடய ஓல்டு கிளாஸஸ், அப்புறம் என்னோடய பர்ஸு, இதெல்லாம் நான் காலேஜ் போகும்போது யூஸ் பண்ணுவேன். இப்போ லீவ்னால எடுத்து உள்ளே வச்சுருக்கேன். அண்ட் இது என்னோடய 12th புக்ஸு, காலேஜ் புக்ஸு. அப்புறம் இதெல்லாம் நான் படிக்கிறதுக்காக வாங்கி வச்ச புக்ஸு ஒன்றையும் படிக்கலை. இதில் நிறையா புக்ஸ் இருக்கும் இந்த ஷெல்ஃபில். என்னோடய ஸ்கூலில் கொடுத்த நான் டீட்டெயில் பொன்னியின் செல்வன் புக்ஸு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா பேங்க் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஒரு புக்கு வாங்கினா, அந்த கேர்ள் ஆன் த ட்ரெயின் சொல்லிட்டு, அதை வாங்கி வைக்கிறேன்னு வாங்கி வச்சேன், படிக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் இருக்கும். இதெல்லாம் புது டைரிஸு, 2025க்கு வந்த டைரி. ஒன்றே எழுதலை, ஆனால் அதை புதுசாக வச்சு அழகு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை எடுத்து ஒரு வேர்டு மட்டும் எழுதி வச்சுட்டு அதை பார்த்து அழகு பார்க்க பிடிக்கும்னு சொல்லிட்டு இப்படி நீட்டாக அடிக்க வச்சுருக்கேன். இதில் இருக்கிறது எதுவுமே யூஸ் பண்ணாத புது நோட்ஸு. அதுக்கப்புறம் அதெல்லாம் என்னோடய கலர் பென்சில்ஸு. இது நான் காலேஜ்க்கு கொண்டு போகிற பவுச்சு. அதில் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலை காட்டி வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஸ்ரீ சூர்யா வண்டர்ஃபுல் உமன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சின்னு என்னோட ஒரு ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி எழுதி வச்சு காமெடி பண்ணோம். ஸோ இதெல்லாம் மெமரிஸ்னால அப்படி தனியாக வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இது என்னோடய ஜேர்னல், நான் டெய்லி எழுதுகிற ஜேர்னல். அப்புறம் இது நான் காலேஜ்க்கு யூஸ் பண்ண சப்ளைஸ், கால்குலேட்டர், ஃபெவிகால். அப்புறம் எனக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்குது. எனக்கு டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, பஸ்ஸில் போகும்போது கொடுக்குற டிக்கெட்ஸ்லாம் அந்த மாதிரி சேர்த்து வச்சுப்பேன். ஸோ இதெல்லாம் நான் காலேஜ் டைம் போகும்போது பஸ்ஸில் போனப்போ கலெக்ட் பண்ண டிக்கெட்ஸ். ஏன்னா பிகாஸ் நான் பஸ்லாம் நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் போனதே இல்லை. ஸோ காலேஜ் டைமில் அடிக்கடி போகும்போது எனக்கு புதுசாக இருக்கனால இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் அது என்னோடய மார்க்கர்ஸ். அதுக்கப்புறம் இதில் இருக்கிறது இங்க் பெனோட கேட்ரிட்ஜ், இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி சப்ளைஸ்லாம் இந்த பாக்ஸஸில் ஓரமாக வச்சுப்பேன். இதுதான் என்னோடய லாஸ்ட் ஷெல்ஃபில் பெருசாக ஒன்றும் இருக்காது. கடைசியாக அந்த பக்கம் இருக்கிறது என்னோடய இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் கூட எப்போயாவது யூஸ் பண்ணுறதுக்கு ரெயின் கோட்டு, அப்புறம் என்னோடய புது ஐட்டம்ஸு, அதாவது மேக்கப் கிஃப்ட் பண்ணது, இல்லை நான் வாங்கி வச்சுட்டு காலியானா யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, அப்புறம் சோப்பு, இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணி வச்சுருப்போம்ல, அதெல்லாம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா இதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போனால் போட்டு போகிற ட்ரெஸ்ஸு பழசாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கேன். பின்னாடி இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் தைக்க வேண்டியது, அதுக்கப்புறம் ஷாலு, அதெல்லாம் ரேராக யூஸ் பண்ணுறதுனால, அண்ட் சாரீஸ், என்னோடய சாரீஸ் அதெல்லாம் பின்னாடி வச்சுருக்கேன். ஸோ இந்த சானிட்டரி நாப்கின் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஸோ திறந்தோடனே எடுக்கணும் அப்படின்றதுனால இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்மால் டூர் ஆஃப் மை கபோர்ட்.
டடா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இது ஏதாவது ஒரு செக்ஷனை வந்து ப்ரீஃபாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லுங்கள். பெருசாக ஒன்றும் இருக்காது, சொல்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் வேணால் என்னோடய மேக்கப் ஆர்னமெண்ட்ஸ் இருக்கும். அதுவுமே வந்து என்னோட ஏஜில் இருக்கவங்களாம் நிறைய வச்சுருப்பாங்க, நானும் அந்த அளவில் வச்சுருக்கல. ஆனால் அது வேணால் சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் பக்கத்தில் இருக்கிறது எங்கள் அம்மாவோட கபோர்டு. ஸோ அது வேணால் சொல்லுங்கள், எங்கள் அம்மாவை ஒரு வீடியோ எடுத்து நான் போட சொல்கிறேன். ஸோ என்னோடய கபோர்ட் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இப்போதைக்கு பாய்.